எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரெஜினா. இது என்னோட புது ட்ராவல் வீடியோ. இதில நான் வந்து கன்னியாகுமரி டூ கோவா நாங்க கார் ரைட் போறோம். அதுவும் ஈவி வெஹிக்கிள்ல. ஸோ வில் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க திருநெல்வேலியில ஒரு கடையில ஆன் த வேல டீ குடிச்சுக்கிட்டோம். அந்த டீ கடை வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டீ கடையில வந்து சாம்பார் வச்சு வடை தரதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு விளம்பரம் மாதிரி அவங்க வந்து என்ன வீடியோ எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் போட்டோம் காருக்கு. அப்புறம் சார்ஜ் போடும்போது நிறைய திங்ஸ் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன் ஆன் த வேல. ஏன்னா போகும்போது பசிக்கும். அதனால நானே போய் அங்கே ஜியோவில் வந்து புது ஷாப் இருக்குது. அதில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம், காஃபி எல்லாம் கிடைக்கும். அதுக்கு பேர் வைல்ட் பீன். அங்கே போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பழையபடி சார்ஜிங். அதுக்கப்புறம் நிறைய சார்ஜிங் போட்டோம் போகிற வழியில். கிட்டத்தட்ட 10 தடவை வந்து சார்ஜ் போட்டிருப்போம். வரும்போது ஒரு 6 தடவை போட்டிருப்போம். கம்பேர்ட் டு பெட்ரோல் வந்து இது ரொம்ப சீப் தான். என்ன டைம் கன்சியூமிங்காக இருந்தது. அப்புறம் ரொம்ப பசிச்சது. பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் பரோட்டா வீச்சு பரோட்டா நினைக்கிறேன். அதுக்கு பேர் தெரியாது, ஞாபகம் இல்லை. அப்புறம் முட்டையை ஊற்றி அதை அதை வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்து தந்தாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. புதுசாக இருந்தது. பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதில் பாதி ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க நிறைய சாப்பிட்டா தூங்கிடுவாங்க. அதனால் பாதி மட்டும் கொஞ்சோல பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு, அவங்களுக்கு எப்பவும் டீ தான். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ஹெவியாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குல்ல. அதனால் அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து கர்நாடகா வந்துருச்சு. கண் முழிச்சு விடிஞ்ச உடனே பார்த்தா சுற்றி ஒரே பனி மூட்டம். கொடைக்கானல், ஊட்டி மாதிரி பயங்கரமாக பனி மூட்டம். ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த கிளைமேட் பார்க்கும்போது. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வெயில் அடிக்கும். எங்கள் ஊரில் அப்போ வெயில் அடிச்சது. அதனால் அங்கேயும் வெயில் அடிக்கும்னு நினச்சிட்டு போனோம். பார்த்தா பக்கத்தில் இருக்க பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கூட கண்ணுக்கு தெரியல. அவ்வளோ பனி. அதுக்கப்புறம் ரொம்ப பசி. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே ஒரு தட்டு இட்லி வித் 2 வடை. அதில் 1 நான் ஏற்கனவே முழுங்கிட்டேன். இதுலேயும் பாதி இட்லி என் ஹஸ்பண்டுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நான் சாப்பிட்டதுலேயே வந்து பெஸ்ட்டு அதான் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 11:00 ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டது ரொம்ப பசிச்சது. திருப்பி பூரி. பூரினா பூரி அப்பா 4 பூரி, 3 பூரி அப்படி ஒரு பூரி கேட்டால் 4 பூரி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால அவங்களும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னாங்க. அதனால கொஞ்சம் தூரம் நான் ஓட்டுனேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டுறத பார்த்தோன்னே அவங்க தூங்கவே இல்லை. ஏன்னா நான் ஓட்டினா அவ்வளோ பயப்படுவாங்க. அதில் திருப்பி என்ன பண்ணேன், நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு, நான் ஹாயாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் விவசாயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 1 ஏக்கர் இடம் கூட சும்மா விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது சோளம், கடலை, வேறு பயிர் வகைகள் அது இதுன்னு போட்டு நல்லா விவசாயத்தை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தாங்க கர்நாடகாவில். ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பாதி காஞ்ச காடு மாதிரி தான் இருக்கும். நிறைய இடம் வந்து தரிசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோட்டலில் மறுபடியும் ஒரு சாப்பாடு. அது வந்து ஒரு மத்தியானமும் இல்லை, ஈவினிங்கும் இல்லை. அதனால் ஒரு லைட்டாக ஒரு சாப்பாடு. அதுக்கப்புறம் நாங்கள் நைட் வந்து கர்நாடகாவில் ஸ்டே பண்ண வேண்டியதாயிட்டு. ஏன்னா எங்களால் கோவா ரீச் பண்ண முடியல. நைட் ரொம்ப லேட்டாக வந்தோம். அதனால் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையிலே கார் எடுத்துகிட்டு அப்புறம் கோவா போக ஆரம்பிச்சிட்டோம். கோவா 5 கிலோமீட்டர்ஸ் சாரி நான் காலையில் வந்து கோவா கிளம்பிட்டோம். கோவா கிளம்பி போகும்போது 120 கிலோமீட்டர். ஆனால் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போட்டிருந்தது. அது எப்படி 120 கிலோமீட்டர் 6 மணி நேரம் எடுக்கும்? ஏதோ கூகுள் மேப் தப்பாக சொல்லுதுன்னு நினச்சிட்டு போகிற வழியில் பலாப்பழம், அப்புறம் மோர் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது கொடைக்கானல், ஊட்டி மாதிரி ஒரு மலைப்பாதை. அதனால் உங்களுக்கே தெரியும் மலைப்பாதையில் நம்ம இப்போ 60 கிலோமீட்டர்னா 2 மணி நேரம் ஒரு 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 50 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா ஒரே பனிமூட்டம், நல்ல பனிமூட்டம். அப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்கு அதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்லோவாகி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். 120 கிலோமீட்டர் கோவா. அது வந்து எப்படியும் எங்களுக்கு ஒரு 1 மணி ஆயிட்டு.
அங்கங்கே போயிட்டு வரும்போது. ஆனா, வழியில வந்து நல்லா அந்த கிளைமேட்டு, அந்த என்விரான்மெண்ட், அந்த அழகு, சுத்தி இருக்கிற நல்ல பசுமையான காட்சி அதெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே போனோம் 2 பேருமே. அங்கங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அ கண்ணே தெரியாது. அந்த அளவுக்கு பனிமூட்டம். ஒரே மழை. அப்ப ஆரம்பிச்ச மழை தான். அதுக்கு முந்தின நாள் லைட்டா மழை பெஞ்சுட்டு இருந்தது. நான் கர்நாடகா ரீச் ஆகும்போது. ஆனா, அடுத்த நாள் காலையில ஆரம்பிச்ச மழை. கர்நாடகாலேருந்து கோவா போனோம். கோவாலேருந்து திருப்பி கர்நாடகா வந்து, அதுக்கப்புறம் கேரளா வந்து, அப்புறம் எங்க ஊர் வர வரைக்கும் அந்த மழை விடவே இல்ல. மழைன்னா மழை. அ பயங்கர அது என்ன சொல்ல, சூறாவளி புயல் காத்து மழை மாதிரி அடிச்சுட்டே இருந்தது, அடிச்சுட்டே இருந்தது, அடிச்சுட்டே இருந்து டிரைவ் பண்ணவே முடியாது. ஆனாலும் நாங்க எப்படியாவது அந்த டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு, மழைய பொருட்படுத்தாம போயிட்டே இருந்தோம். ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா காட்டு வழியா போயிட்டே இருந்தோம். எங்க பார்த்தாலும் வந்து குட்டி, குட்டி ஃபால்ஸு. அதுக்கப்புறம் ஒரு வழியா சவேரியார் கோயில போய் பார்க்கலான்ட்டு போனோம். அங்க போனப்போ எங்களுக்கு ரொம்ப பசிச்சுட்டு, அதனால ஃபஸ்ட்டு சாப்பாடு தானே முக்கியம். அதனால நூடுல்ஸு லைட்டா. ஏன்னா பிறவு ஹெவியா வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம். அதனால லைட்டா நூடுல்ஸ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிட்டோம். வேண்டினோம். ஆனா அது உள்ள போய் வீடியோ, ஃபோட்டோலாம் ஒண்ணும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஏதாவது ஒரு பீச் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். காருக்கு சார்ஜ் போட்டுட்டு, அப்புறம் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு, கேப் புக் பண்ணி, எங்கேயாவது கோவால ஒரு இடமா சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். இப்போ ஒரு பீச்சுக்கு போனோம். அங்கே போய் அந்த வியூஸ்லாம் பார்த்தோம். நல்லா லைட்டா தான் இருட்டி இருந்தது. ஆனா அப்பவும் நல்ல மழை. அதனால சரி அ ஏதாவது சீ ஃபுட் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு, போய் அந்த அம்பர்லாக்கு அடியில போய் உட்காந்தோம். சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு, ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட் பிளேஸ் அது. ஸோ வி ஆல்சோ என்ஜாய்ட். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து கிராப்